இப்ப மாமா பேச்ச கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே தப்பு எதுவும் பண்ண மாட்டாருன்னு நம்புறேன். ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேற. எங்க அண்ணன் எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணன் அண்ணனே சொல்லிட்டு இருக்காரு. எப்பவும் ஒன்னப்பாவே இருக்காரு. ஃபுல் லவ் மூடு தான் வச்சுக்கேன். போதும் சின்னதா, விளையாடாதீங்க. அந்த கருப்பு அரவிந்த் சாமிக்கு லவ் மூடு ரொமான்ஸ் எல்லாம் வராது. அட, அப்படிதானே நானும் நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கே. ஒரு ஆம்பளை பேசினா கூட இது அண்ணத்தோட குரல் மாதிரி இருக்குல்லன்னு சொல்றான். அப்புறம் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா போதும், இங்க பாரு அண்ணன் மாதிரி இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். நடுவில் சிக்கிட்டு நான் தான் சின்ன பண்ணமாக்கிட்டு இருக்கேன். கார்த்திக், ஏய், அம்மா கூப்பிடுறாங்க, நான் வைக்கட்டா? சரிங்க சின்னதா. கார்த்திக், இதான் வந்துட்டேமா. இந்த மாதிரி எப்படியாவது மாத்தி மாத்தி பேசி 2 பேருக்கும் ஒரு லவ் டீப்பா டெவலப் பண்ணி விட்டுறணும். அப்பதான் லவ்னா என்னன்னு தெரிஞ்சு சரவணே நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்பவும் கொஞ்சம் கூல் ஆவார். கார்த்திக் இங்க வா. இதான் வந்துட்டேமா. அப்பா, சின்னத்தம் பேசினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி மண்டபா அட்ரஸ் கொடுத்தாங்கப்பா. எதுக்கு என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? என்ன கேள்வி கேக்குறேன்? பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா? அடிக்கணும் தான். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? அவசரமா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியாப்பா? மண்டபம் கிடைச்சதே பெரிய விஷயம். அவன் 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ நம்ம கேட்டதும் கிடைச்சது. அதுக்கு தான் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கன்னு சொன்னேன். இப்ப புரியுதா உன் அப்பன் எவ்வளவு பெரிய தீர்க்க அரிசின்னு? அது தீர்க்க தரிசி. உன்னை படிக்க வச்சதே தப்பா போச்சு. ஆமா, அவங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. ஆமா, அவங்களுக்கு தானே அவசரம். அப்ப அவங்க தானே கொடுக்கணும். நான் கொடுக்க சொன்னா? அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டா நாங்க ஆடணுமா என்ன? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பத்திரிக்கை அடிப்போம். இப்பெல்லாம் போன்ல அனுப்புறது தான் ட்ரெண்ட். பத்திரிக்கைலாம் வேஸ்ட். ஆமா ஆமா, அக்காவை நேரா அவங்க வீட்டுல கொண்டு போய் சரவணன் அத்தன் கிட்ட போய் விட்டுட்டு வந்துரு. நீ அப்பா கூட வந்த மாதிரி. இப்ப என்ன பாக்குற? நீயும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்க. உன் வயித்துல பிறந்தவளா இருந்தா நீ இப்படிலாம் சொல்லிருப்பியா? உனக்கு கிடைக்காத எதுவுமே யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அந்த கெட்ட புத்திதாமா உனக்கு. இங்க பாரு, நீ பண்ற பாவம்லாம் என்னதான் வந்து பாதிக்கும், என் வாழ்க்கையை தான் பாதிக்கும். எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. பாத்தியாயா பாத்தியாயா என்ன பேசுறான்னு? அதுக்கு தான் படிக்க அனுப்பாதுன்னு சொன்னேன். கண்ட சினிமாவை பார்த்துட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஆத்தா அப்பங்கிட்ட அடிச்சு விடுறது, இதெல்லாம் இப்ப பேஷன் ஆயி போச்சு. இங்க பார், அப்படியே நசிக்க போடுவேன், பாத்துக்கோ. இங்க பார், என்னால முடியும் போதுதான் எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். கல்யாணத்துக்குள்ள பத்திரிக்கை அடிச்சு கொடுப்போம், இல்ல கொடுக்காம கூட போவோம். கல்யாணத்துக்கு வரவங்க அன்னத்துக்காக வரல, இந்த சாமி துறைக்காக வரவங்க. எப்படி அழைக்கணும்னு எனக்கு தெரியும். போய் கல்யாண பொண்ணா அடக்க ஒடுக்கமா இருக்கிறத பாரு.